Dear students, today we are going to see about uses of hydrogen. Over 90% of hydrogen produced in industries is used for synthetic applications. 90% hydrogen industries-ல prepare பண்ணப்படுறது compound preparationக்கு பயன்படுது. One such process is Haber's process. Haber's processல நம்ம synthesis of ammonia prepare பண்றோம் large scale-ல. ammonia தான் நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்க்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்குது. உதாரணத்துக்கு நைட்ரிக் ஆசிட், ஃபெர்டிலைசர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் இந்த அமோனியாவை ஸ்டார்டிங் மெட்டீரியலாக வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போது இந்த அமோனியா எப்படி கிடைக்குதுன்னா ஃப்ரம் ஹைட்ரஜன். ஸோ த அமோனியா இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் இன் 1:3 ரேஷியோ at 200 atmospheric pressure in presence of iron Fe as a catalyst. The temperature is maintained around 380 to 450 degrees Celsius, so that nitrogen combines with hydrogen to form ammonia, NH3. So this ammonia is used for manufacturing variety of chemical substances such as nitric acid, fertilizers, explosives. Hydrogen can also be used for manufacturing industrial solvents. For example, methanol, CH3OH. அப்போ மெத்தனால் ப்ரிப்பரேஷனுக்கும் ஹைட்ரஜன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. when carbon monoxide is treated with hydrogen in presence of copper as a catalyst, methanol CH3OH is obtained. Unsaturated fatty oils can be converted to saturated fatty called vanaspati. அப்போ unsaturated fatty oils saturated fats convert பண்ணுறோம் by reduction reaction. In metallurgy, hydrogen can be used to reduce many metal oxides to metal at high temperature. அப்போ metal oxides are turned to metal. அப்போ metal oxides undergo reduction when they are heated with hydrogen. அப்போ hydrogen is used as a good reducing agent. Hydrogen காப்பர் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டராக வெளியேற்றப்படுது. அப்போ காப்பர் ஆக்சைடுன்ற மெட்டல் ஆக்சைடு காப்பர்ன்ற மெட்டலாக மாற்றப்படுது. அப்போ metal oxides are reduced to metal at high temperature when they are treated with hydrogen. Atomic hydrogen and oxyhydrogen torches are used for cutting and weldings. Liquid hydrogen is used as a rocket fuel. Hydrogen is also used in fuel cells to generate electric current. So the reversible uptake of hydrogen in metal is also an attractive for rechargeable metal hydride batteries. அப்போ batteries, rechargeable batteries தயாரிக்கிறதுக்கும் இந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸ் பயன்படுது. ஸோ ஹைட்ரஜனுடைய பயன்பாடுகள் ரீசார்ஜபிள் பேட்டரிஸில் பயன்படுத்துகிறோம், ஃபியூவல் செல்ஸில் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட், லிக்விட் ஹைட்ரஜனை ராக்கெட் ஃபியூவலாக பயன்படுத்துகிறோம், அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ரஜன் கட்டிங் அண்ட் வெல்டிங் டூல்ஸில் பயன்படுத்துகிறோம். ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெடக்ஷன் ரியாக்ஷனில் பயன்படுது, மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை சேச்சுரேட்டட் ஃபேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது, இண்டஸ்ட்ரியல் சால்வன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது, அப்புறம் வெரைட்டி ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் நைட்ரிக் ஆசிட், ஃபெர்டிலைசர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். Compounds of hydrogen. Water. Water is one of the most abundant compound of hydrogen, and our Earth's surface contain approximately 70% of water. அப்போ ocean is a major source of water. ஆனால் sea water is not edible. கன்சியூம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்குது. அதனால் அதை நம்ம டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். அண்ட் நம்ம உடம்புலே வந்து ஏறக்குறைய 65% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையே கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால இந்த பாண்டிங் ஏற்படுது. அதுதான் இந்த பிக்சரில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரி. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். Water is a colorless and volatile liquid. The peculiar property of water is condensed phase is due to presence of very important intermolecular hydrogen bonding. இரண்டு வாட்டர் மாலிகுலுக்கு இடையே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் இது கண்டென்ஸ்டு ஃபேஸில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இன்னொரு மாலிகுல் வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட
ஒரு அட்ராக்டிவ் பைண்டிங் ஃபோர்ஸில் இருக்குது. இதுதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் water is in condensed phase and it is responsible, hydrogen bonding is responsible for high melting and boiling point of water. So properties of water, heavy water and super heavy water is given here. H2O na water, D2O na heavy water, T2O na super heavy water. இந்த deuterium, tritium la isotopes. ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்குமோ அதே இடத்துல அதனுடைய ஐசோடோபிக் எலமெண்ட்ஸும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். டியூட்டீரியமும் இருக்கும், ட்ரீட்டியமும் இருக்கும். அப்போ வாட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அதே ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல டியூட்டீரியமும் இருக்கலாம், ட்ரீட்டியமும் இருக்கலாம். இதெல்லாம் ட்ரேஸ் அமௌண்ட் இருக்கும். சரியா? அப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் 18, டியூட்டீரியமுக்கு 22, ட்ரீட்டியத்துக்கு 22.031. மெல்டிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ், பாயிலிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இல்லை 273, 274.4, 274.5 for super heavy water. So compare பண்ணோம்னா நார்மல் வாட்டரை விட ஹெவி வாட்டர், சூப்பர் ஹெவி வாட்டருக்குலாம் பாயிலிங் பாயிண்ட் அதிகம், மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகரிக்குது, மாலிகுலர் வெயிட்டும் அதிகமாக இருக்குது. டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இஸ் 23.75, ஃபார் ஹெவி வாட்டர் இஸ் 20.51 and super heavy water is 19.80. Viscosity increases. So heavy water is highly viscous than normal water. Dielectric constant decreases. So value of enthalpy of formation in terms of kilojoule per mole is minus 285.9 for water and for heavy water is minus 294.6. Enthalpy of vaporization for normal water is 40.66 whereas for heavy water is 41.61. So these are some of the properties of water, heavy water and super heavy water has been listed here.